கேரளா அப்படி சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க இயற்கை காற்று, அங்கே இருக்க பச்சை பசை, எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக க்ரீனரியாகவே இருக்குங்க. அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க ஊர் எல்லாமே அழகு தாங்க. உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருந்தது அப்படின்னாலே ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. நம்ம ஊருக்கு ஸ்பெஷாலிட்டினா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷாலிட்டியான சாப்பாடு. என்னென்னா கேரளா ட்ரெடிஷ்னல் ஸ்பெஷல் அவியல். ட்ரெடிஷ்னல்னாலே காலகாலமாக அவங்க முன்னோர்கள்லேருந்து பாஸ் ஆன ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம வீடியோ போவோம். என்னென்ன எடுக்கிறோம், ஜஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வகையில் ஒரு ஃபுல் நியூட்ரிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே, உங்களுக்கு உடம்புக்கு என்னென்ன தேவை சக்தி எல்லாமே கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கேரட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பம்கின் எல்லாம் பூசணிக்காய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய், அதுக்கப்புறம் கோவக்காய். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அது பாருங்கள், என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரம், அதாவது சமைக்கிற பாத்திரம், நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வச்சு ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிடுவோம். தண்ணியை ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஃபுல்லாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஒரு 40% இல்லைனா ஒரு 30% தண்ணின்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு பாத்திரத்தில். ஓகே, கொஞ்சம் போல் ஒரு மிளகாத்தூள் லைட்டாக மேலே தூவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் போல் உப்பு இப்போ டேஸ்ட்டுக்காக, ரொம்ப போடாதீங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். கையில் போட்டதோட ஜஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் வந்து இன்னொரு மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகா அப்படியே சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். சின்னதாக கட் பண்ணலாம், பெருசாக கட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரான்னு சொல்லுவாங்க, ஜீரா எடுத்துருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸு, அந்த ஒரு பீன்ஸு சொல்லுவாங்களே, பீன்ஸ் மாதிரி 2 பீன்ஸ் இருக்கும் அதில். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சுருவோம். ஜாரில் வந்து பார்த்தா ரொம்ப அரைக்க வேணாம், ஜஸ்ட் பார்த்திங்களா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்காமல் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி நம்ம ஆக்குவோம். பவுடர் மாதிரி கண்டிஷனில் போட்டு ஒரு 2 ஸ்பின், ஒரு 3 ஸ்பின் அப்படி போட்டால் போதும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் சூடான பாத்திரத்தில் வச்ச வெஜிடபிள்லாம் அங்கே வேகுது. ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிக்சரை தூக்கி அதில் போட்டுருவோம். கொஞ்சம் போல் தயிரை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டயட்டும் கிடச்சிருது, உங்களுக்கு தேவையானது எல்லாமே. ஸோ சூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். சூட் பண்ணுறது ரொம்ப சூட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ். சூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம கேரளானாலே கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது தேங்காய் எண்ணெய் இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மேரினேட் பண்ணுற மாதிரி அந்த தேங்காய் ஊற்றும். தேங்காய் மேலே லைட்டாக ஒரு கருவேப்பிலை லைட்டாக தூவிடுங்க. ஓகே, போட்டு எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்ஷு தயாராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.